குமரவேல் என்பவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல முதல் பெண்ணான செல்விக்கு வாங்கி சாப்பிடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதனால அவங்க அப்பா எப்ப வேலையை முடிச்சிட்டு வந்தாலும், அப்பா சாப்பிட ஏதாவது வாங்கிக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு தினமும் கேட்கும். 2வது பொண்ணு லட்சுமி அவங்க அப்பா கிட்ட எதுவுமே வாயை திறந்து கேட்காது. அதனாலயோ என்னவோ அவங்க அப்பா லட்சுமிக்கு இப்படி வாங்கி சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது போல அப்படின்னு நினைச்சு எப்ப வேலைக்கு போயிட்டு வந்தாலும் செல்விக்கு மட்டும் ஏதாவது வாங்கி சாப்பிட வாங்கிக்கிட்டு வருவாரு. இப்படி அவர் வாங்கிக்கிட்டு வர்றப்ப செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இத பார்த்து அவங்க ஆயாவும், டேய் எப்ப பார்த்தாலும் செல்விக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு வரியே, ஒரு நாளாவது லட்சுமிக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும், லட்சுமிலாம் இது வரைக்கும் வாயை திறந்து என்கிட்ட எதுவும் கேட்டதில்லமா, அதுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. இத கேட்ட அந்த ஆயாவும், டேய் ஒருத்தவங்க வாயை திறந்து கேட்க மாட்டாங்கன்றதுனால அவங்களுக்குள்ள ஆசைகள் இல்லைன்னு நினைச்சுக்காதடா. நானே லட்சுமி கிட்ட எத்தனை தடவை கேட்டு இருக்கு தெரியுமா, ஏண்டி உங்க அப்பா கிட்ட செல்வி எப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுறா, அந்த மாதிரி நீயும் கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு அவ என்ன சொல்லுவா தெரியுமா, அப்பா கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ நான் எப்படி வாயை திறந்து கேட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவா. சரி நானே வாயை திறந்து கேட்காம எங்க அப்பா கிட்ட காசு இருக்கிறப்ப எனக்கு ஒரு நாளாவது வாங்கி சாப்பிட ஏதாவது வாங்கிக்கிட்டு வருவாருன்னு காத்துட்டு இருப்பேன். ஆனா எங்க அப்பா செல்விக்கு மட்டும்தான் வாங்கிக்கிட்டு வருவாரு. கடைசியா எங்க அப்பா உனக்கு என்னமா பிடிக்கும் அப்படின்னு ஆசையா கேட்டே 3 வருஷம் ஆகுது பாட்டி அப்படின்னு என்கிட்ட ரொம்ப சோகமா பேசுவாடா அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன், ஒருத்தவங்க வாயை திறந்து நம்ம கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்கன்றதுனால அவங்களுக்குள்ள ஆசைகள் இல்லைன்னு நீங்களே நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.